Good morning students. Today science subject lesson 4 பார்க்க போகிறோம். Lesson 4 topic science in everyday life. So science in everyday life அப்படின்ற அந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் சயின்ஸோட பங்களிப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரொடக்ஷன். Do you think science is separable from our day to day life? நம்மளோட வாழ்க்கையிலேருந்து நம்மளோட தினசரி நாட்கள்லேருந்து நான் சயின்ஸ் அப்படின்றது தனிப்பட்டு இருக்கா? சயின்ஸ், வாட் இஸ் சயின்ஸ்? இல்லை, சயின்ஸுன்றது என்னது, நம்மளோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் இருக்குது. சரியா? சயின்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் நேச்சுரல் வேர்ல்ட் அரவுண்ட் அஸ். வி லேர்ன் சயின்ஸ் பை அப்சர்விங், எக்ஸ்பிரிமெண்டிங் அண்டு டிஸ்கிரிப்சிங். அதாவது சயின்ஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் நேச்சுரல் வேர்ல்ட் அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி இருக்க நேச்சுரல் வேர்ல்டை பற்றி நம்ம படிக்கிறதும், தென் சயின்ஸ் நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, அப்சர்விங்னா அதை உற்று நோக்கிறது, எக்ஸ்பிரிமெண்டலிங் செஞ்சு பார்க்குறது, டிஸ்கிரிப்சிங் அப்படின்னா அதை விரிவாக்கமாக தெரிஞ்சுக்கிறது. சரியா? அதான் சயின்ஸ். இஸ் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப்? எஸ், சயின்ஸுன்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று தான். சயின்ஸ் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் சயின்ஸ் கேன் பி அப்சர்வ்ட் ஃப்ரம் த டைம் வி வேக் அப் till we go to sleep and even while one is sleeping. ஸோ நம்ம மார்னிங் வேக்கப் ஆகிறதுலேருந்து நம்ம தூங்க போகிற go to bed, we go to sleep, தென் ஸ்லீப்பிங் டைம்ஸில் என்ன தான் இருக்குது, சயின்ஸ் நம்மளோட லைஃப்பில் இருக்க தான் செய்யுது. சயின்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மோஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எவ்ரிடே லைஃப் இன்க்ளூடிங் ஃபுட், எனர்ஜி, மெடிசன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்டு லெசர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ சயின்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளோட எவ்ரிடே லைஃப்ஸில் இருக்குது. ஈவன் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு, நம்மளோட எனர்ஜி, நம்ம எடுத்துக்கிற மெடிசன், டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா சயின்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஹவ் சயின்ஸ் இஸ் இன்வால்வ் இன் டெய்லி லைஃப். நம்மளோட டெய்லி லைஃப்பில் சயின்ஸோட இன்வால்வ்மெண்ட் என்னன்னு பாருங்கள். ஈவன் இன் அவர் ஸ்லீப் அவர் பாடி இஸ் ஒர்க்கிங் கண்டினியூஸ்லி. நம்ம தூங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட பாடி என்ன ஆகிட்டே இருக்குது, கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டே தான் இருக்குது. வி ஆல்சோ see ட்ரீம்ஸ் இன் அவர் ஸ்லீப். எல்லாருமே கனவு கண்டிருக்கலாம், ட்ரீம்ஸ்லாம் வரும் இல்லையா? அதுவும் என்னது, நம்ம பாடி என்ன ஆகிட்டே இருக்குது, என்ன தான் நம்ம ஸ்லீப்பிங் ஹவர்ஸில் ஸ்லீப் பண்ணாலும் நம்மளோட பாடி ஒர்க் ஆகிட்டே இருக்கும். சரியா? when we eat food our digestion system is at work. ஸோ நம்ம ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கிறோம், அந்த ஃபுட்டு எப்படி டைஜஷன் ஆகுது அப்படின்ற நமக்கு தெரியுமா? அது அதோட ஒர்க்காக செஞ்சுட்டே இது இருக்கும். சரி, இந்த மாதிரி அந்த ஒர்க்கெலாம் நடக்குது அப்படின்னா நம்ம எதில் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சயின்ஸ். மெடிசன், வெசல்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் வி யூஸ் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் சயின்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸஸுமே எதுலேருந்து தான் வருது அப்படின்னா சயின்ஸ் மூலமாக தான் நமக்கு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சயின்ஸின் மூலமாக அதோட அளவு என்ன, அது எப்படி பண்ணணும், அது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும், எல்லா டீட்டெயில்ஸுமே சயின்ஸ்லேருந்து தான் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற திங்ஸஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஃபஸ்ட்டு சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் கிச்சன் சயின்ஸ்லேருந்து பார்ப்போம். If one wants to explore science in its everyday use, then kitchen is the right place to start. யாருக்காவது நமக்கு சயின்ஸ் எவ்ரிடே லைஃப்பில் எப்படி நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு பெஸ்ட்டு இது என்ன தெரியுமாப்பா? கிச்சன் தான். To understand how water boils and how idlis are made, we need to know science. ஸோ நம்ம இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா எப்படி வாட்டர் பாயில் ஆகுது, எப்படி இட்லி நம்ம மேக் பண்ணுறோம், அதனால சயின்ஸ் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிலிங் வாட்டர். What do you infer from above picture? The first picture shows boiling water and the second shows boiling milk. First one என்னது அப்படின்னா வாட்டர் பாயில் பண்ணுறது, செகண்ட் ஒன் என்னென்னா பாயிலிங் வாட்டர். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் பாயிலிங்ன்ற பார்க்க போகிறோம், வாட் இஸ் பாயிலிங் பாயிண்ட் அப்படின்ற பார்க்க போகிறோம். சரி, பாயிலிங்க்கும் பாயிலிங் பாயிண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற பாருங்கள். அதாவது வாட்டர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு லிக்யூடாக இருக்கும். லிக்யூடாக இருக்க நம்ம என்ன பண்ணுவோம், ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணும்போது அது எப்போ கேஸாக சேஞ்ச் ஆகுதோ அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம கொடுக்குறது தான் என்னது, பாயிலிங். பாயிலிங் த வாட்டர் மீன்ஸ் டு ஹீட் த வாட்டர் until it become gas and mixes with the air. What is boiling? Heating a liquid until it becomes gas is called the boiling. Boiling the water means to heat the water until it become gas and mixes with the air. ஸோ பாயிலிங் அப்படின்னாலே என்னென்னா அந்த வாட்டர், அந்த லிக்விட், எந்த ஒரு லிக்விடாக இருந்தாலும் சரி அது நல்லா ஹீட் ஆகி அது கேஸ் லெவல் போகிற வரைக்கும் இருக்கிறத என்ன சொல்லுவோம், பாயிலிங் சொல்லுவோம். அந்த கேஸ் எதோட மிக்ஸ் ஆகுது, ஏரோட மிக்ஸ் ஆகுது. ஓகேவா? பாயிலிங் பாயிண்ட்னா பாருங்கள், த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் த டெம்பரேச்சர்
at which the liquid boils. ஒரு பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா அந்த லிக்யூட் வந்து எவ்வளோ டெம்பரேச்சரில் வந்து பாயில் ஆகும் அப்படின்றத சொல்கிறது தான் என்னது பாய்லிங் பாயிண்ட். அட் திஸ் டெம்பரேச்சர் லிக்யூட் சேஞ்சஸ் இன்டு கேஸ். அந்த டெம்பரேச்சர்லாம் லிக்யூட் என்னவாகுது, கேஸாக வந்து சேஞ்ச் ஆகுது. பாருங்கள், பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாய்லிங் வாட்டர்: டெஸ்ட்ராய் ஜெர்ம்ஸ், இம்ப்ரூவ் டைஜஷன், ப்ரிவென்ட்ஸ் அஸ் ஃப்ரம் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் வாட்டர் பார்ன் டிசீஸ். ஸோ நம்ம வாட்டரை வந்து பாயில் பண்ணுறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நன்மைகள். டெஸ்ட்ராய்ட் ஜெர்ம்ஸ், ஜெர்ம்ஸ் வந்து என்ன ஆயிரும், சுத்தமாக அழிஞ்சிரும். இம்ப்ரூவ் த டைஜஷன், நம்மளோட செரிமானம் வந்து நல்லா அதிகரிக்கும். வாட்டர் பார்னி டிசீஸ்லேருந்து நம்ம கோல்டு, காஃப், ஃபீவர் இதெல்லாம் நார்மலாக வர காமன் வாட்டர் பார்னி டிசீஸ்லாம் அதுலேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு பாய்லிங் வாட்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குக்கிங் இட்லி. இட்லி இஸ் த காமன் அண்ட் யூஸ்வல் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு. நமக்கே தெரியும் நம்மளோட ஸ்டேட்டில் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் எடுத்துக்கிற ஃபுட்டு, மோஸ்ட் ஆஃப் தம் எடுத்துக்கிற ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட்னால் இட்லி தான். வாட் ப்ராசஸ் இஸ் இன்வால்வ் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் இட்லி பேட்டர்? வாட் டைப் ஆஃப் குக்கிங் ப்ராசஸ் இஸ் இன்வால்வ் இன் த மேக்கிங் இட்லி? ஸோ எப்படி வந்து இட்லி பேட்டர் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், எப்படி வந்து இட்லி வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். டூ யூ நோ த இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் இட்லி? ஸோ இட்லி மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ரைஸ், பாயில்டு ரைஸ், பிளாக் கிராம், பிளாக் லென்டில்ஸ், ஃபெனுக்ரீக் வெந்தயம் அண்டு சால்ட். ஸோ பாயில்டு ரைஸ் அப்படின்னு என்னென்னா நம்ம வந்து இட்லி அரிசி இதெல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. அதாவது நெல் இருக்கு இல்லையா, அதை வந்து பாயில் பண்ணி அதை வந்து ரைஸ் ஆகிறத தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இட்லிக்கு வந்து எடுத்துக்குவோம். பிளாக் கிராம் அப்படின்னா பிளாக் லென்டில், அதாவது உளுந்தம் பருப்பு, உளுந்தம் பயிரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட்லிக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது பிளாக்காக அதோட ஸ்கின் இருக்கும், அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிஷின் அதிகமாக நம்ம நிறைய அட்வான்ஸ்டாக இருக்கனால அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி ஃபுல் ஹோல் பிளாக் கிராம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபெனுக்ரீக்ன்றது உங்களுக்கு தெரியும், வெந்தயம், சால்ட், இதெல்லாம் இது ஃபோரையும் வந்து கிரைண்ட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறது தான் நமக்கு இட்லி பேட்டர் வந்து கிடைக்கும். பாருங்கள், இட்லி பேட்டர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் எபோவ் தி திங்ஸ் இன் ஃபெர்மெண்டட் ஃபார் 8 hours பிஃபோர் யூஸ். நம்ம இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 8 hours பிஃபோராகவே இட்லி பேட்டர் நம்ம ரெடி பண்ணி அது வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ஃபெரிமெண்டட் அப்படின்னா என்னென்னா புளிப்பு தன்மை வரணும். இட்லி இஸ் குக்குடு பை த மெத்தட் கால் ஸ்டீமிங். ஸ்டீமிங் மெத்தடில் தான் நம்ம வந்து இட்லி வந்து குக் பண்ணுவோம். இட்லி இஸ் ப்ரிப்பேர்டு யூஸிங் இட்லி குக்கர். இட்லி குக்கர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், இட்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இட்லி மேக்கிங்: சோக்கிங் ரைஸ் அண்ட் பிளாக் கிராம் இன் வாட்டர். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து அந்த ரைஸையும் பிளாக் கிராமையும் வந்து ஊற வைக்கணும். கிரைண்டிங் செகண்ட் மெத்தட். தேர்ட் ஒன் அலோவிங் இன் த ஃபெர்மெண்ட். ஃபோர்த் ஒன் என்ன, ஸ்டீமிங் இன் இட்லி குக்கர். தென் ஃபைனலாக வந்து நம்ம இட்லிக்கு தேவையான சட்னி, சாம்பார் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளோட டிஃபன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டீமிங்: ஈஸி குக்கிங் மெத்தட். ஸ்டீம் ஃபுட் இஸ் ஈஸிலி டைஜஸ்ட். ஸ்டீம் ஃபுட் ரீட்டைன் விட்டமின் சி அண்டு இ. ஸோ ஸ்டீம் ஃபுட்னால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு வந்து குக் பண்ணலாம், டைஜஷன் ஈஸியாக இருக்குது, விட்டமின் சி அண்ட் இ வந்து நமக்கு கிடைக்குது. இடியாப்பம்: வி குக் இடியாப்பம் பை ஸ்டீமிங். இடியாப்பம் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ரைஸ். இடியாப்பம் அப்படின்ற ஸ்டீமிங் மெத்தடில் தான் நம்ம பண்ணுவோம். இடியாப்பம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எது அப்படின்னா ரைஸ்லனால தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இடியாப்பம் அப்படின்றது நம்ம எல்லாருமே சாப்பிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெரைட்டி ஆஃப் இட்லிஸ். ஸோ நம்ம அஸ் யூஷுவல் இட்லி பேட்டர்ஸ் ரெடி பண்ணுறதா அதில் எப்படி வெரைட்டியாக பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இன் ஆர்டர் டு attract the children and customers, caterers make varieties of idli by mixing the batter with the beetroot bread and carrot bread and serve them as beetroot idli or carrot idli. ஸோ வந்து ராகி இதிலெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரவா இதிலெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இட்லி மேக் பண்ணி அதை வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் இட்லியாக வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க ஹோட்டல்ஸ் இதிலெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. சில்ட்ரன்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வந்து கேரட், பீட்ரூட் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரேட்னா துருவுவாங்க இல்லையா, துருவி அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போடுவாங்க. ஓகேவா? let us think the doctor advise patients to have idli or idiyappam. ஏப்பா டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஏன்னா நம்ம ஃபீவர் டயத்தில் வந்து நமக்கு டைஜஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்லோவாக இருக்கும், ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க டாக்டர்ஸ் வந்து இட்லி இடியாப்பம்லாம் நம்மளை வந்து சாப்பிட சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹோம் அப்பியலன்ஸ் ப்ரெஷர் குக்கர். வீட்டு உபயோக பொருட்களில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெஷர் குக்கர் அப்படின்ற பார்க்க போகிறோம். ஹவு வுட் அவர் லைஃப் பி வித்தவுட் த ஃபாலோயிங்? லைட் பல்ப் இல்லாமல், ஃபேன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா?
இப்போ நமக்கு டே டைமிங்கில் என்ன தேவைப்படுது, ஃபேன் வந்து தேவைப்படுது, லைட்டுமே வந்து டே டைமிங்லேயே நம்ம யூஸ் பண்ணுறோம். அது நைட்டில் வந்து லைட் பல்ப் இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, இப்போ இருக்க முடியாது இல்லையா. ஸோ இதெல்லாம் என்னது, ஹோம் அப்பியலன்ஸ். திங்ஸ் லைக் லைட் பல்ப் அண்ட் ஃபேன்ஸ் ஆர் கால்டு ஹோம் அப்பியலன்ஸ். இட் இஸ் நாட் ஈஸி டு ரன் அவர் லைஃப் தீஸ் டேஸ் வித்தவுட் ஹோம் அப்பியலன்ஸ். ஹோம் அப்பியலன்ஸ் இல்லாமல் நம்மளால் அந்த டே வந்து ரன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஷட் டவுன் அப்படின்றதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க இல்லையா. அப்போ என்ன ஆகும்ப்பா, ஒன் டே நமக்கு அந்த ஒன் டே கூட இருக்கிற 4 or 5 ஹவர்ஸ்க்கு வந்து பவர் கட்னாலே நம்மளால் என்ன பண்ண முடியல, இருக்க முடியலையா. அதனால் ஹோம் அப்பியலன்ஸ் இல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஹோம் அப்பியலன்ஸ் ஆர் மெஷின்ஸ் தட் மேக் லைஃப் a lot of easier and convenient. In this section we will learn about a few such appliances. ஸோ நம்ம இந்த லெசனில் சம் ஹோம் அப்பியலன்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம், சரியா. அதே மாதிரி நிறைய வந்து நம்ம ஹோம் அப்பியலன்ஸில் வந்து எலக்ட்ரானிக் திங்ஸஸ் யூஸ் பண்ணுறதுனால வந்து நமக்கு ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. லுக் அட் த பிக்சர் அண்ட் நேம் இட். இது பிக்சரோட நேம் என்னப்பா, ப்ரெஷர் குக்கர். கேன் யூ லிஸ்ட் த யூசஸ் ஆஃப் ப்ரெஷர் குக்கர்? குக்கிங் ஃபுட் யூஸிங் வாட்டர் இன் த சீல்டு வெசல் குக்கர் இஸ் கால்டு ப்ரெஷர் குக்கர். நமக்கே தெரியும். இப்போ நம்ம பல்சஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து குக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தேவையான வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், சீல்டு வெசல் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குக்கிங் மேக் பண்ணுறோம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம நார்மலாக ஆர்டினரியாக குக் பண்ணுறத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே குக் பண்ணி முடிச்சிருவோம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் குக்கர்: சேவ் டைம், minimize the usage of fuel and save energy, retain nutrients in food, preserve the appearance of food. டைம் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியுது, நம்மளோட எனர்ஜி ஃபியூல் வந்து மினிமம் தான் யூஸ் பண்ணுறோம். இதனால் நமக்கு வந்து என்ன இருக்குது, ஃபுட்டில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ ப்ரிசர்வ் த அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபுட்டோட அப்பியரன்ஸ் வந்து நல்லா நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கர் வந்து யூஸ் ஆகுது. டூ யூ நோ பாருங்கள், ப்ரெஷர் குக்கிங் கேன் குக் ஃபுட்ஸ் 4 times ஃபாஸ்டர் தென் ஆர்டினரி குக். ஆர்டினரி குக்கோட 4 times வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஃபாஸ்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதர் ஹோம் அப்பியலன்ஸ்: கேஸ் ஸ்டவ், மிக்சர், கிரைண்டர், வெஜிடபிள் கட்டர், கெண்டில், எலக்ட்ரிக் குக்கர், இண்டக்ஷன் ஸ்டவ், காஃபி மேக்கர். ஸோ இது எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸஸ் தான். ஸோ கேஸ் ஸ்டவ்னால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நார்மலாக வந்து நம்ம வந்து வுட் ஃபயர் வச்சு இது பண்ணோன்னா நம்மளால் குக் பண்ணுறது ரொம்ப லேட்டாகும். குக்ஸ் ஃபாஸ்ட் பை கண்ட்ரோலிங் ஹீட் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மில்க் பாயில் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப பாயில் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்ப்பா, ஃப்ளோ ஆகும் இல்லையா. அப்போ வந்து என்ன பண்ணுவோம், கேஸை வந்து அதோட லெவலை வந்து லோ பண்ணுவோம் இல்லையா. அது கிரைண்ட் த ஹார்ட் ஸ்பைசஸ், மேக் சட்னி அண்டு ப்ரிப்பேர் ஜூஸ். கிரைண்ட் ஃபுட் கிரைன்ஸ் டு ப்ரொடியூஸ் பேட்டர், hops vegetables, boil water and heat tea, coffee. Heat and cooks fruit by using electricity. Used as substitute to stove, make coffee or tea. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெஃப்ரிஜரேட்டர்னா என்ன சொல்லுவோம், நம்ம ஷார்ட் ஃபார்மில் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃப்ரிட்ஜ் இஸ் எ பாப்புலர் ஹோம் அப்பியலன்ஸ் ஃபார் ப்ரிசர்விங் ஃபுட். ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடே கிடையாது. எதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம், நம்ம வெஜிடபிள்ஸ் பேட்டர் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறக்கா, அதாவது 2-3 டேஸில் வந்து அது ஸ்பாயில் ஆகாமல் நம்ம ஒரு 10 days 1 week அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் ரெஃப்ரிஜரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கூலிங் மூலமாக என்ன ஆகுது, நமக்கு ஒர்க் ஆகுது. த ஃப்ரிட்ஜ் ஹேஸ் எ பம்ப் த ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் த இன்சைட் ஆஃப் த ஃப்ரிட்ஜ் டு இட்ஸ் அவுட் சைட். ஃப்ரிட்ஜ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க ஹீட்டை வந்து பம்ப் பண்ணி அதை என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் கொண்டுட்டு போகுது. திஸ் ஹெல்ப்ஸ் இட் கீப் திங்ஸ் கோல்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உள்ளே இருக்க திங்ஸ் வந்து எப்படி இருக்குது, கூலிங்காக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. கோல்டு டெம்பரேச்சர் இன்சைட் த ஃப்ரிட்ஜ் ஸ்லோ டவுன் த பாக்டீரியல் growth in food and thus preserve the food for a longer time. ஸோ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அந்த கோல்டு டெம்பரேச்சர்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து பாக்டீரியல் க்ரோத் ஆகிறது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேஃப்டி மெஷர் இன் கிச்சன். நெவர் ப்ளே வித் த கிச்சன் யூட்டன்சில்ஸ் சச் அஸ் நைஃப்ஸ், மேட்ச் பாக்ஸ் அண்டு கிளாஸ்வேர்ஸ். ஸோ நைஃப்ஸ்லேயே மேட்ச் பாக்ஸ் கிளாஸ்வேரில் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணக்கூடாது, குழந்தைங்க வந்து விளையாடக்கூடாது. யூஸ் கிளாத் டு ஹோல்ட் ஹாட் பாட்ஸ். நம்ம வந்து ஹாட்டான பாட்டை வந்து யூஸ் பண்ணுறோம், அதாவது அந்த பாட்டை வந்து நம்ம வந்து தூக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கிளாத்து எடுத்து தான் என்ன பண்ணணும், ஹாட்டான பாட்ஸ் பேன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இன்ஃபார்ம் ஆன் அடல்ட் இன்கேஸ் யூ ஸ்மெல் குக்கிங் கேஸ் லீக்கேஜ். கேஸ் வந்து லீக் ஆகிற ஸ்மெல்லு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே வந்து என்ன பண்ணணும், உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்ட சொல்லணும்.
Turn off the gas stove, micro oven and any other electrical gadgets immediately after use. நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கேஸ் ஸ்டவ், மைக்ரோ ஓவன், அதர் எலக்ட்ரிக்கல் காட்கெட்ஸ் இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மெடிசன்ஸ் இன் கிச்சன் பார்ப்போம். ஸோ அந்த லெசனை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி இதுக்கு ரிலேட்டடான ஒர்க் புக் ஆன்சர்ஸ் வந்து ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.